உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை எடுத்திருக்கக்கூடிய காந்தையாறு என்னும் காட்டாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர்மட்ட பாலம் தண்ணீரில் முழுகும் நிலையில் இருப்பதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணித்து வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை செயலர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், தற்போதைய நிலை என்னங்க? வணக்கம் சார். அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்து இருக்கக்கூடிய சிறுமுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட லிங்காபுரம் மற்றும் காந்தவயல் இடையே காந்தையாறு என்கிற காற்றாறு ஓடுகிறது. இந்த ஆற்றின் குறுக்கே ரூபாய் 40 லட்சம் செலவுல உயர்த்தி பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. பவானி சாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கூடிய இந்த பாலம் மழைக்கால நீர்வரத்து சரியாக கணக்கிடாம கட்டப்பட்டதுனால ஆரம்ப காலம் முதலே சிக்கலானது உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மழைக்காலங்களில் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பவானி சாகர் அணையில் நீர் மட்டம் 95 அடியை எட்டுகிற பொழுது அதன் நீர்த்தேக்க பகுதியிலான ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் தண்ணீரை துவங்கி இருக்கிறது. அதாவது அணையினுடைய நீர்மட்டம் உயரும் போது தற்பொழுது இந்த பாலம் அதே போல குறுக்கு சாலைகளும் தண்ணீருக்குள்ளேயே செல்லுது. இதனால ஆற்றின் அக்கறையில் இருக்கக்கூடிய காந்தையூர், அதாவது உளியூர், காந்தவயல் கிராமங்கள்ல இருந்து விவசாய விளைபொருட்கள், அதே போல மருத்துவம் உள்ளிட்ட அனைத்துக்கும் ஆபத்தான முறையில பரிசல் மூலமே ஆற்ற கிடக்கூடிய சூழல் இருக்கு. அதே போல குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த பரிசல் பயணம் ஆபத்தான முறையில பரிசல்ல பயணம் செஞ்சுட்டு வராங்க. எனவே விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.